இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நமக்கு தேவைப்படலனாலும் தேவைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னா, மாணவர்களின் கவனத்திற்கு, மழை வெள்ளத்தில் பள்ளி கல்லூரி சான்றிதழ்களை இழந்த மாணவர்கள் www.mycertificate.in என்ற இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்து சான்றிதழ்கள் நகல்களை கட்டணமின்றி பெறலாம். இணையதள பதிவு செய்வது குறித்து சந்தேகங்களுக்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எது டவுட் இருக்குது இதில் அப்படின்னா இந்த நம்பரை கூப்பிட்டுங்க. மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் எந்தவித சிரமமும் இருக்காது. வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்ல. அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது, மேற்கொண்டு டவுட் இருக்குன்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பாருங்கள். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதுதான், www.mycertificate.in. இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதிலே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். புயல், மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக கல்லூரி பல்கலைக்கழகங்கள் சான்றிதழ்களை இழந்த மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரியிலிருந்து நகல் சான்றிதழ்களை பெறுவதற்கு உதவுவதற்காக அவர்களிடமிருந்து தகவல்களை சேகரிக்க தமிழ்நாடு அரசு இந்த பயன்பாட்டை உருவாக்கியுள்ளது. நகல் சான்றிதழ்களை பெறுவதற்கு தேவையான விவரங்களுடன் கோரிக்கையை சமர்ப்பிக்கவும். இந்த விண்ணப்பம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே. ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி கோரிக்கையை சமர்ப்பிக்கவும். இதில் என்னன்னா, நீங்கள் இந்த 4 மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அது ஆப்ஷன்லேயும் அதை மட்டும்தான் இருக்கும். வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வராது. மேபி வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக வேறு ப்ரொசீஜர் இருக்குது. அது வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக இது பண்ணுறேன். பட் இதில் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இதில் இந்த மிக்ஜாம் புயல் காரணமாக மட்டும்தான் சர்டிஃபிகேட் இழந்தவங்களுக்கு ஃப்ரீயாக இதை எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் மற்ற இதுக்கெலாம் இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நியூ ரிக்வெஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இங்கு உள்ளிடும் விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது என்பதால் அனைத்தும் கட்டாய விவரங்களையும் நிரப்பவும். அனைத்து தகவல் தொடர்புகளும் இந்த முகவரிக்கு அனுப்பப்படும் என்பதால் நீங்கள் வழங்கிய மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண் சரியானவை என்பதை உறுதிப்படுத்தவும். விண்ணப்பதாரர்கள் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வெவ்வேறு பட்டங்கள், பாடச் சான்றிதழ்களுக்கான கோரிக்கையை தனித்தனியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க, எம்ஏ முடிச்சிருப்பீங்க, எம்ஃபில் முடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரே இதில் அப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு டிகிரிக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணி தான் வாங்க முடியும். தனித்தனி மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் திரும்பி நியூ ரிக்வெஸ்ட்னு கொடுத்து பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணணும். சொல்கிறேன் பாருங்கள். இதில் கொடுத்துருக்காங்க, ஆல் மெண்டட்டரி ஃபீல்ட்ஸ் ஆர் மார்க்டு வித் ரெட் ஆஸ்ட்ரிக்ஸ். இந்த ஸ்டார் போட்டிருக்க, ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ஆஸ் பர் ரெக்கார்டு நீங்கள் கொடுக்குற டிகிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேமே இங்கேயும் அப்டேட் பண்ணுங்கள். மாற்றி அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா வர்றதுக்கு இதாக இருக்குது. ஏன்னா அவங்க செக் பண்ணி தான் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இந்த நீங்கள் அப்டேட் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ், நீங்கள் கொடுக்குற காலேஜுக்கு போகும். அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இது டைரெக்டாக அவங்க கைக்கு வராது. கவர்மெண்ட் மூலிமா ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூஸில் அந்த மாதிரி தான் பார்த்தோம். இதில் உங்களோட நேம் இங்கிலீஷில் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இது பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழில் டைப் பண்ணிக்கிங்க. தமிழில் டைப் பண்ணல அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஸ் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஆர் சிமிலியர் தமிழ் ஃபாண்ட் டூல் டு காப்பி த நேம் இன் தமிழ். நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் நீங்கள் தனியாகவே ஒரு இதை ஓப்பன் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்னு டைப் பண்ணி அதில் உங்கள் நேமை தப்பு இல்லாமல் டைப் பண்ணி இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது மொபைல் நம்பர்.
மொபைல் நம்பர் வந்து வேலிட் மொபைல் நம்பராக கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த வேலிட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வச்சுருந்தாலும் அதையும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லாதவங்க தேவையில்லை, ஏன்னா அது மேண்டேட்டரி ஃபீல்டில் கிடையாது. பட்டு ஒரு நம்பர் வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும், ஃபோன் நம்பர். அதை வந்து இது பண்ணிக்கங்க. அதே மாதிரி மெயில் ஐடி வந்து ரொம்ப வேலிடாக இருக்கணும். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைப் வேலிட் இமெயில் ஐடி, ஆல் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் டு திஸ் மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற ரிக்வெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி உங்கள் மெயிலுக்கு வந்துடும். அதனால் கண்டிப்பாக மெயில் ஐடியை தப்பு இல்லாமல் கொடுங்க. எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் வராது பார்த்துங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீஎன்ட்ரி கொடுத்துங்க, கன்ஃபார்ம் மெயில் ஐடி கொடுத்து 2யும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அடுத்தது அட்ரஸ், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் எதுவோ அது பிரகாரம் கொடுங்க. மேபி கேம்ப் மூலயமா கொடுக்கலாம், இல்லை வந்து அட்ரஸ் மூலயமா கூட சென்ட் பண்ணலாம். பட் அது எப்படிங்கிறது ஃபியூச்சரில் தான் தெரியும். பட் இப்போக்கி ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி மிக்ஸாம் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாவட்டம் மட்டும்தான் இருக்கும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவாரூர். இது மட்டும்தான் இருக்கும், வேறு ஆப்ஷன் வராது. ஸோ நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அந்த 4 மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். மேபி அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் பார்த்துக்குங்க. சென்னையா, செங்கல்பட்டா, காஞ்சிபுரமா, திருவாரூரா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஞாபகம் வச்சுருப்பீங்க. அப்படி வைக்கல அப்படின்னா உங்கள் காலேஜ் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பரை வாங்கிங்க. இல்லை ஜெராக்ஸ் இந்த மாதிரி எதில் இருந்தாலும் நம்பரை வந்து தப்பு இல்லாமல் போட்டுக்குங்க. அதே மாதிரி காலேஜ் நேம் வித் அட்ரஸ், காலேஜ் நேம் வித் அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணி ஃபுல்லாக தெளிவாக டைப் பண்ணிடுங்க. காலேஜ் நேமை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க, தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இஸ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், அது தன்னாட்சி கல்லூரியா இல்லை வந்து கவர்மெண்டா அந்த மாதிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி என்னது அட்டானமஸ் காலேஜாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட யூனிவர்சிட்டி நேம். யூனிவர்சிட்டி நேமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியுமே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மாவட்டத்தில் இருக்கவங்க வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து கூட படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த எந்த உங்களுக்கு யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியை கொடுத்துக்குங்க. அதனால் தப்பு இல்லாமல் கொடுங்க. ஏன்னா உங்கள் யூனிவர்சிட்டிக்கும் இந்த கம்யூனிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் அதை பார்த்துங்க. அதுக்கு மாதிரி கிராஜுவேஷன் லெவல், நீங்கள் பட்டப்படிப்பு என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிப்ளமோவா, அண்டர் கிராஜுவேட்டா, பிஜிடி டிப்ளமோவா, இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா, எம்ஃபில், பிஹெச்டி, இல்லை அதர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன நீங்கள் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்குங்க. ஒவ்வொரு டைமும் ஒன்று தான் கொடுக்க முடியும். இப்போ அண்டர் கிராஜுவேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தடவை ஃபஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு திரும்பி நியூ ரிக்வெஸ்ட் கொடுத்து மறுபடியும் பிஜிக்கு சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி நேம் ஆஃப் த டிகிரி, நீங்கள் என்ன டிகிரி படிச்சீங்க அப்படின்னு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஇ, எம்இ, பிஏ, பிஎஸ்சி எக்ஸட்ரா. இந்த மாதிரி நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதோட இது வந்து கொடுத்துடணும். இப்போ பிஏ முடிச்சிருக்கீங்கன்னா வெறும் பிஇன்னு மட்டும் கொடுத்துங்க. கீழே வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் ஆஃப் த பிரான்ச் ஆர் டிபார்ட்மெண்ட். இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் தமிழ், இங்கிலீஷ். இந்த மாதிரி என்ன பிரான்ச் நேமோ அதை வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி மந்த் ஆஃப் பாசிங், நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு மந்த்து கேட்டிருக்காங்க, அதையும் தெளிவாக கொடுத்துங்க. அடுத்து வந்து இயரையும் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. எப்போ முடிச்சிங்களோ அந்த இயரை கரெக்டாக கொடுங்க. நீங்கள் இயர் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. செலக்ட் ஆல் அப்ளிகபிள் சர்டிஃபிகேட் ரிக்வயர்டு. இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், கன்சால்டேட், மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். இதில் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிருக்கோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிசி வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு செம் மார்க் ஷீட்டு, செகண்ட் செம் மார்க் ஷீட்டு, தேர்ட் செம், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மார்க் ஷீட் வேணுமோ அந்த மார்க் ஷீட்டெல்லாம் கொடுத்துக்கலாம். இல்லை எல்லா மார்க் ஷீட்டும் வேணும் அப்படிங்கிறனாலும் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகி உங்களுக்கு மெயிலுக்கு இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகிடும். சென்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு இதில் எதுவும் நீங்கள் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீசெட்னு கொடுத்து அந்த கரெக்ஷனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாம் ஃபுல்லாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க, கொடுத்தது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள்
ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நியூ ரிக்வெஸ்ட்னு கொடுத்து அடுத்த டிகிரி நீங்கள் என்ன டிகிரி பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுமே கொடுத்து நீங்களே பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் இதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கட்ட போகிறது கிடையாது. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்தந்த காலேஜஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. யூனிவர்சிட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் பண்ணி அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இது எல்லாமே வச்சு சர்டிஃபிகேட் எல்லாமே கேதர் பண்ணி ஒரு கேம்ப் மாதிரி வச்சு அது மூலியமா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மேபி அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இனிமேட்டுக்கு அப்டேட்ஸ் வந்ததுன்னா நான் எதுவும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.